ஹலோ கைஸ், வெல்கம் டு துவாரக் கேமிங். நான் தான் துவாரக். ஒரு 3 டேஸ்க்கு வந்து லைவ் இருக்காது. நான் ட்ராவலில் இருக்கேன், இங்கே சென்னையில் இருக்கேன். அதனால் இப்போ நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஹேடேயில் வந்து புதுசாக ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. புதுசாக ஈவெண்ட் ஆல்ரெடி வந்த ஈவெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்னங்கிறத மட்டும் பார்த்துட்டு கொஞ்சம் ஜஸ்ட்டு நார்மலாக பார்த்துருவோம். கொஞ்சம் காற்றடிக்கிற சவுண்ட் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கேயுமே இடம்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ மாடிக்கு வந்திருக்கேன். ஸோ மன்னித்து கொள்ளுங்கள். புது ஈவெண்ட்ஸ் என்னென்ன ஈவெண்ட்ஸ் வந்துருக்கு பார்த்தா கோல்டன் ஃபெஸ்டிவல் டாஸ்க் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் கொடுத்துருக்கான். ஜெனரஸ் டவுன் விசிட்டர்ஸ் எப்போதும் இருக்கிறது. கோய் ஃபிஷ் ஸ்பின்னில் வந்து கோய் ஃபிஷ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதான் வேறு ஒன்றும் கிடையாது. மிஸ்ட்ரி டெர்பி டிசைன் ஃபெஸ்டிவல் முடிஞ்சிருச்சு. நெய்பர்ஹுட் நர்ச்சர் ஈவெண்ட் இன்னும் 40 நாளைக்கு அனுபவம் இருக்குது. யாரோ 3D இருக்காங்க. அப்புறம் 2 தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இது க்ளைம் பண்ணிடுவோம். ஸ்ட்ராபெரி இப்போ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 25 டாஸ்க் கொடுக்குறான். ஒரு நாளைக்கு 25 டாஸ்க் கொடுக்குறான். அந்த 25 டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வந்து அந்த மேலே இருக்கிற அந்த 200 ஒரு இது மாதிரி இருக்கா, அது வரும். அது வர உங்களுக்கு வந்து இந்த கோய் ஃபிஷ் வந்து அன்லாக் ஆகிட்டே இருக்கும். அந்த 150, 200, 250, 250, 500, 500, 1000 இவ்வளோ கிடைக்கிது. இதை தவிர வேறு எதுலேயே கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா, வேறு இது வரைக்கும் எதுலேயும் கிடைக்கல. உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறதுல தருவான் எனக்கு தெரிஞ்சு. எங்கள் இதில் இந்த ஃப்ரீ கொடுப்பான்ல, அதில் தரான். ஸோ நான் கலெக்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அது அதை கலெக்ட் பண்ணியாச்சு. ஃப்ரீன்னு ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா ஏதோ ஒன்று காட்டுறானே, ஒரு சொல்லுங்க. ஃப்ரீ கோய் ஃபிஷ் 100 ஃப்ரீ ஒன்று தரான். ஜெம்மு 10 ஒன்று ஃப்ரீயாக தரான். க்ளைம் பண்ணிக்கோங்க, கலெக்ட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 500. இதில் என்னென்ன ரிவார்டு தரான்னு பார்த்தீங்கன்னா, வீப்பிங் செரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரம் வேறு லெவலில் இருக்கும், பார்க்க சூப்பராக இருக்கும். வெஸ்டீரியா பிரிட்ஜ், இதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஃபெஸ்டிவல் பஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒன்று தரான். ஓகே, பேம்பு கேட்டுன்னு ஒன்று தரான். பேம்பு கேட் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் கிடச்சிது. ஸோ அது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இருந்ததுன்னா வாங்க, என்ன தேவையில்லை. இந்த ஃபஸ்ட்டு 3மே நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு 3ல் வந்து ஃபஸ்ட்டு 2 நல்லாயிருக்கு. இந்த ஃப்ளவர் ஷ்ரைன் கூட ஓகே, ஃப்ளவர் ஃபீல்டு எல்லாமே ஓகே. ப்ளஸ் எக்ஸ்பி, இந்த இது எக்ஸ்பென்ஷன் கிரேட்டு இதெல்லாம் தரான். இது உங்களுக்கு எது வேணுமா வாங்கிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ட்ரீ வந்து உங்களுக்கு காட்டுறட்டுமா, அந்த கிரெக்கு வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. கிரெக்கு ஓகே வச்சுருப்பானே. இந்த ட்ரீ தான். அது பார்க்க செம்மையாக இருக்கும். வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம் உங்களோட ஃபார்மில். பார்க்க சூப்பராக இருக்கும். இந்த ட்ரீ எல்லாம் ஒரே ட்ரீ தான் நினைக்கிறேன். ஓகே, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. என்னென்ன இன்றைக்கி ஜஸ்ட்டு வந்து என்னென்னு பார்ப்போம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 50 கோய் ஃபிஷ் ஃப்ரீயாக தராங்க. அப்புறம் கோல்டன் கிஸ் ஃப்ரீயாக தரான். அதுக்கப்புறம் காசெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தருவேணுமா. அதெல்லாம் வந்து நீங்கள் பணக்காரராக இருந்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ரொம்ப பயங்கர பணக்காரராக இருந்தீங்கன்னா எனக்கு வாங்கிக்கோங்க. ஓகே. இப்போ என்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, 10 அனிமலுக்கு ஃபீட் பண்ணணும். கோழிக்கு சோறு இருக்கா, கோழி சோறு போட்டு வச்சுருக்கேன். ஓகே, முடிஞ்சிருச்சு கிளைம். 8 ஏப்பா, ஆரஞ்சு ஜாமு 1 ஆல்ரெடி 2 மணி நேரம் இருக்கிறதுக்கு. சூப்பு 2 வந்துருச்சு. 1 2 கிளைம். கோல்டு பார் 2 ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருப்பேன் நினைக்கிறேன். ஓகே, 1 2 கிளைமு. இதான் 1 போட்டாச்சு. இதை கிளைம் பண்ணிக்கோ. இதெல்லாம் நாளைக்கு தான் அன்லாக் ஆகும். பேக்கன் ஃபாண்டிவான் 4 போடணுமா. பேக்கன் இல்லை. பேக்கனுக்கு என்ன பண்ணுறது பண்ணிட்டு இப்போ பாருங்க, நான் பேக்கனை ஃபுல்லாக போட்டு வச்சிட்டேன்னா, இப்போ வந்து பேக்கன் இதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணணுன்னு ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. என்ன பண்ணணும், 1 2 3 4 போடணுமா. சரி, எடுத்து போய் யூஸ் பண்ணிப்போம், தேவைப்படும் 4. ஓகே, சாஸ் இல்லை, இந்த சோய் சாஸ் அது பேர் என்னது, ஆலிவ் ஆயில் கொஞ்சம் போட்டு வச்சுப்போம். 1 2 3 4 போடு. எல்லாம் டபுள் டமாக்காவாக இருக்குது. ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் 1, பால் இல்லை, பால் 1 கலெக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் 1 போட்டாச்சு. இந்த ஸ்பின்னு இது 8 ப்ரெட்டு போடணுமா. 1 2 3 4 5 8க்கு இப்போதைக்கு தேவை. கோழியெல்லாம் இருக்கா, இருக்குது. ஓகே, அதேமாரி வந்து நியூ மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மே மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்போதும் போல தான், ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் தரமாட்டானுங்க. ஓகே, எப்போதும் இல்லை, காசுக்கு தான், எல்லாமே காசு தான். யூ ஹாவ் மணி, யூ கேன் டேக் எனி திங் யூ ஹாவ்.
சீஸ் 1 2 3 பட்டர் இதெல்லாம் இருக்கட்டும். எங்களுக்கு 1 2 3 1 1 ஏந்திரி 1 2 3 1 2 3 1 2 3 1 1 2 3 ஏந்திரி 1 2 பன்னி பாய்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் இருக்கா? ஓகே 1 2 ஏந்திரி இங்கே இருப்பானுங்களே. கேரட்டு யாருப்பா அது? ஹெல்ப்பா இதை பண்ணிடுவோம். ஒரே நிமிஷம் இருங்க. 1 2 ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறைநிலைகள் இருந்தால் சொல்லுங்கள். வந்ததற்கு நன்றி. என்ன ஹெல்ப்பு? ஐஸ்கிரீமா? ஃபிஷ்ஷு தரேன். ஐஸ்கிரீம் ஒன்று தான் இருக்குது, வச்சுக்கோங்க. பிடிஎஸ்க்கு என்ன ஹெல்ப்பு? பிடிஎஸ் கத்திரிக்காய் 90 தான் அன்லாக் ஆகுதான். என்ன ஹெல்ப்பு? மரம் துடிக்குதா? இல்லை. இதுக்கு இல்லை, எதுவுமே இல்லை. ஓ பூச்சி கைஸ், இட்ஸ் பூச்சி. ஓகே, ஹோம் போயிடுவோம். இன்றைக்கி என்னென்ன தராங்கன்னு பார்ப்போமா? புது ஃபார்ம் பாஸ் 29 days லெஃப்ட்டு. இதெல்லாம் எப்போதும் இருக்கிறது தான். 28,000 XP, 6,350 இந்த கிரேட்டு. பர்கரு திருப்பி XP. சேம் கைஸ், சேம் ஓல்டு ஷீட். அதே தான் திருப்பி தந்துட்டுருக்கான். ஒன்றும் புதுசாக எதாவது தருவானான்னு பார்த்தேன், ஒன்றும் தரலை. எப்போதும் என்ன தருவானோ அதே தான் பழசு என்னென்ன இருக்கோ. இது என்ன புதுசாக எதோ ஃபிஷ்ஷு? ஓ லாப்ஸ்டர் டெய்லி இதெல்லாம் வாங்கிக்கலாமா? ஓகே, இது ஒன்று தரான், இது நல்லாயிருக்கு. மற்றபடி ஒன்றும் இல்லை கைஸ். இதை சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் வந்தேன், சொல்லிவிட்டேன். அப்புறம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் புதுசாக மாதம் பிறந்தவொன்னே அவன் ஒரு லூட்டி அடிப்பான்ல, அந்த லூட்டி என்னன்னு போய் பார்த்துட்டு, இது 25 டாஸ்க்கு முடிச்சிருங்க. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஃபிஷ் கலெக்ட் பண்ணுவேன், கோய் ஃபிஷ் கலெக்ட் பண்ணிட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீப்பிங் பெரியில், செரியில், ஃப்ளவர் ஸ்டைனில், எக்ஸ்பீஸ் உங்களுக்கு என்ன தேவைப்படுது, எந்த கிரேட்ஸ் தேவைப்படுதோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, நம்ம அப்படியே கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் சைடு போமா? சரிடா போடா. ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சேனே. இல்லை வேறு எதாவது கேட்டிருக்கானா? எல்லாம் இது போட்டாச்சு, இவனை போட்டாச்சு, அவனையும் போட்டாச்சு. ஓகே, அப்படி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் என்ன பார்ப்போம். தீவானா போடு. அது பிக்கி பேங்க். ஓ போன தடவை பிக்கி பேங்க்கா? ஓப்பனே பண்ணல, நேற்றுலேருந்து ஓப்பனே பண்ணல. இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சலடா உங்களுக்கு. ஓகே, இன்வென்ட்ரி கன்வெர்ட் டு ஜெம்ஸாக மாற்றிட்டாங்களா? சந்தோஷம்ப்பா. ஈவெண்ட் 100 கன்வெர்ட் டு 1,20,000 கோல்டு. ஓகே, கலெக்ட் பண்ண என்னென்ன போடலாம்? எலக்சர் கலெக்டெலாம் தேவையில்லை. ஏர் பாம்பு இன்னும் கொஞ்சம் காசு சேர்த்து வைப்போமா? ஒரு 12-13 லட்சம் இருந்துச்சுன்னா ஏதாவது நல்ல டிஃபென்ஸாக எதாவது போடலாம். இதுவும் இப்போதைக்கு வேண்டாம், அப்புறம் பார்த்துப்போம். 80 இருக்கானா? ட்ரெஷர் ஹண்ட் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகே, 17 மணி நேரம் நாளைக்கு மத்தியானத்தோட முடிஞ்சிருது. ஒர்க் ஃபார் ஹையர் இவன் மறந்துருக்கான். நியூ கிளான் வார் லீக் ஸ்டார்ட் பண்ண போகிறானுங்க. ஸ்கெலிட்டன் கிங்டமா? இது என்னது? ஓகே, 379 ரூபா கோல்டு பாஸ் தான் இப்படி கொடுத்துருக்கீங்களாடா? ஸ்கெலிட்டன் வார்டன் ஃப்ரீயாக தரான் பாரு. நாட் பேட், பட் எவ்வளோ ரூபா? எனக்கு தெரிஞ்சு பெருசாக பிடிக்கல கைஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கானுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு பெருசாக பிடிக்கல. இது ஆல்ரெடி இருந்த பெக்கா கிங் தான், ஓல்டு கிங் இவன். ஓகே, நாட் வேஸ்ட்டு. ஓகே, கோல்டு எலக்சர் மேலே ப்ராஸ்பெக்டர், ஸ்டார்டிங்லேயே ப்ராஸ்பெக்டர் தரான். இது ஒவ்வொரு தடவை கோல்டு பாஸ் வாங்கினா தான் இந்த ப்ராஸ்பெக்டர் தருவான். அந்த ப்ராஸ்பெக்டர் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, ஓர்ஸ் வந்து ஷைனி ஓரு அந்தமாரி ஓர்ஸ்லாம் இருந்ததுன்னா அந்த ஓர்ஸ்லாம் கன்வெர்ட் பண்ணுவான். அதுதான் இவனோட வேலை. போன தடவை கடைசியில் கொடுத்துருந்தாங்க, இந்த தடவை ஸ்டார்டிங்கில் கொடுத்துருந்தாங்க. எல்லாம் அசிங்கமாக திட்டிருப்பாங்க போல இருக்குது. அதுக்குள்ளே ஈவெண்ட்டே முடிஞ்சிருத்துறா பைத்தியக்காரா அப்படின்ட்டு. பொட்டி, டார்க் எலக்சரு, பெட் போர்ஷனு, செஸ்ட்டு, திருப்பி அதே தான் சேம் ஓல்டு. கோல்டு பாஸில் வந்து நிறையா தராங்க.
உங்களுக்கு காசு இருந்துச்சுன்னா நீங்கள் கோல்டு பாஸ் வாங்கிக்கோங்க. உங்கள்கிட்ட நிறையா காசு இருந்துச்சுன்னா எனக்கு வாங்கி கொடுங்க. டொனேஷன். ஓகே, எக்ஸ்பிரஷன் பேட்டில் லெஃப்ட்டு இது யூஸ் பண்ணிடுவோம். 9 பேட்டிலுக்கு இன்னும் இது பண்ணலாம் கைஸ். இன்னும் ஒரு 3 நாளைக்கு மண்டே டியூஸ்டே வரைக்கும் வந்து லைவ் மோஸ்ட்லி இருக்காது. இதேமாரி வீடியோ அப்லோட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். நான் ரெக்கார்ட் பண்ணவும் டைம் இல்லை சுத்தமாக. ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட் கைஸ். ஸ்டாரி ஒரு வாங்கிக்கோமா? எல்லாவும் காசு இல்லையா? சூப்பர். இந்த மாடி அட்டாக் போகணும். சரி போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வேறு என்ன ஈவெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? ஒர்க் ப்ராகர் இருக்குது. நியூ கிளான் வார் லீக் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸ்கெல்டன் நடத்தினா ரைடு வீக்கெண்ட் இருக்குது. நியூ ஆர்மி ரெசிபீஸ் என்னென்ன ரெசிபிலாம் இருக்குதுன்னு சொல்லி அவங்கள வந்து ஹைட்ரா ஹேவோக் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கான். என்னென்னா 7 ட்ராகன், 6 வந்து ட்ராகன் ரைடர், 8 பலூன், ஒரு பேபி ட்ராகன், இதெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த மிஷின் வந்து அன்லாக் ஆகிருக்கு. ஒர்க் ஷாப் 9 தான் அன்லாக் ஆகும். இது என்னங்கிறது வந்து இப்போ புதுசாக அப்டேட் வந்திருக்கு. மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது என்ன அப்டேட்டுங்கிறது. ட்ராகன் ஒரு லெவலில் வந்திருக்கு, எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இதனோட எக்யூப்மெண்ட் ஒன்று எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. எலக்ட்ரோ ஃபேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று அன்லாக் ஆகிருக்கு. அது போன ஈவெண்ட்டில் வந்து நம்ம வாங்கியிருப்போம். எங்கள் மிஷின் கடா மிஷின் ஹவுஸே காணும். எனக்கு கண்ணு இல்லையா? அடே மிஷின் ஹவுஸ் எங்கடா கைஸ்? கண்ணு தெரில கைஸ். இங்கே தான் இருக்குது. ஸோ இன்ஃபோ 9 ட்ரூப்ஸ் மிஷின் இங்கே இருக்குது பாருங்கள். இதான் புது மிஷின். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மினியன் கவுண்ட்டு 3, பலூன் கவுண்ட் 1, பேபி ட்ராகன் கவுண்ட் ஒரு. இதேமாரி 1 ட்ராப் ஆகிறதுக்கு ஒரு பலூன், ஒரு பேபி ட்ராகன், ஒரு மினியன் வரும். 3 மினியன் வரும். அதேமாரி வந்து எத்தனை மொத்தம் வந்து அந்த அட்டாக் கவுண்ட்னா 5 பலூன் வரும் அந்தமாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5 பலூன் கவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும்னா, அது கீழே விழுந்து நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அந்த ட்ரூப் வந்து வெளியில் வரும். இது ஏர் அட்டாக்குக்கெலாம் நல்லாயிருக்கும். லேண்ட் அட்டாக்குக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. லேண்ட் அட்டாக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் இதை அப்கிரேட் பண்ண உங்களுக்கு மினியன் கவுண்ட்டு, பலூன் கவுண்ட்டு, பேபி ட்ராகன் கவுண்ட்டு எல்லா கவுண்ட்டுமே ஏறும். சம்மண்ட் யூனிட்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா மொத்தமாக மினியன் வந்து 11 மினியனு, பலூன் வந்து 10. சம்மண்ட் யூனிட்ஸ்னால் எத்தனை தடவை வரும்? 11 தடவை வருங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. 11 மினியன் வரும், 10 பேபி ட்ராகன் வரும், 10 பலூன் வரும், 9 பேபி ட்ராகன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூமெண்ட்ஸ் இன் ஸ்பீடு 16 தான். இதோட ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் திஸ். இதோட மூமெண்ட் ஸ்பீடு 16 அதே தான். அதே மூமெண்ட் ஸ்பீடு தான் இதுக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லேண்ட் அட்டாக் யூஸ் பண்ணிங்கன்னா, இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரூப்ஸ், பார்பேரியன் 2 பார்பேரியன், 4 ஆர்ச்சர் வருது தெரியுமா? அதேமாதிரி லேண்ட் அட்டாக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஏர் அட்டாக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இது சொல்லணுங்கிறதுக்காக தான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்தேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், குறை நிறைகள் தான் சொல்லுங்கள். வந்ததற்கு நன்றி. பார்த்துட்டு வந்து லைக் பண்ணிங்கன்னா உங்களை மாதிரி வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் இது லைக் பண்ணியிருக்காங்க, நீங்களும் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணோம். வேறு ஒன்றும் பண்ணாது. அதனால் ஒரு 2-3 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் ஆளில் போட்டிங்கன்னா நான் லைவ் போட்டேன்னா இமீடியட்டாக உங்களுக்கு வரும். என்னால் இப்போதைக்கு லைவ் போட முடியல, ட்ராவலில் இருக்கிறதுனால. ஸோ கூடிய சீக்கிரம் செவ்வாய்க்கிழமை நான் வந்து லைவுக்கு வரேன். ஓகே கைஸ், பை.